அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கான வீடியோவில் நமது வாழ்வை புரட்டி போடக்கூடிய தேவைகளையும் நமக்கு கபுலாக்கி தரக்கூடிய 2 விதமான வாஜிபாக்களை தான் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நம்ம வியாழக்கிழமையில் இருக்கிறோம். வியாழக்கிழமை அப்படின்னாலே நமக்கு துவா கபுலாகக்கூடிய நேரம் நமக்கு தொடங்கிடுது. இன்று தொடங்கி ஜும்மா முடிகிற வரைக்கும் நமக்கு அந்த நேரம் இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் நம்ம சிறந்த துவாக்கள் கபுலாகக்கூடிய அமல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு பவர்ஃபுல்லான பலனை கொடுக்கும். எனவே இந்த வியாழக்கிழமையில் நம்ம ஒரு மிக சிறப்பான 2 அமல்களை செய்கிறோம். 2 அமல்களில் உங்களுக்கு எந்த அமல் செய்ய முடியுதோ அல்லது 2யுமே நான் செய்கிறேன், என்னோடய தேவை ரொம்ப அவசரமாக இருக்குது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் 2யுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட தேவைகளை நீங்கள் எழுதி கூட வச்சு இந்த 2 நாள் நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு நீங்கள் நியத்து வைங்க. அல்லாவே, எனக்கு இத்தனை தேவைகள் இருக்குது, எனக்கு அனைத்தையுமே கபுலாக்கி கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். இப்போது அந்த சிறந்த அமல் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பதிவை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு அமலை நீங்கள் எல்லோருமே செஞ்சு பாருங்கள். இந்த 2 அமலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தேவைக்கு இதை கையில் எடுங்க, இதை நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக இதை ஓதி முடிக்கிறதுக்குள்ள, அதாவது ஜும்மா முடிவதற்குள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நல்ல மாற்றங்களை நீங்கள் கண்கூடராக பார்க்கலாம். இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கு மக்ரிப்லையும் நாளை ஜும்மாவுடைய மக்ரிப்லையும் செய்யக்கூட ஒரு அமலைத்தான் நான் சொல்கிறேன். அதாவது முதல்ல சுத்தமாக நாம் குளிச்சுட்டு ஒழு செஞ்சுட்டு ஒரு சுத்தமான ஒரு இடத்துல நம்ம 2 ரக்காயத்து ஹாஜத் நஃபில் தொழணும். நம்ம எந்த சூறாக்கள் வேணும்னாலும் ஓதி தொழுதுக்கலாம். இந்த அமல் முடிகிற வரைக்கும் நம்ம தனிமையில் தான் இருக்கணும், யார்கிட்டையும் நம்ம பேசக்கூடாது. 2 ரக்காய் தொழுகையை முடித்துவிட்டு சூரா ஃபாத்திஹாவையும் சூரா ஆல் இம்ரானில் உள்ள கடைசி 2 ஆயத்துக்களையும் ஓதிவிட்டு ஆயத்துல் குர்சியையும் சூரா இக்லாஸையும் சூரா கத்ரையும் ஒவ்வொரு முறை ஓதிவிட்டு அதன் பிறகு அல்லாவின் சிறந்த 7 திருநாமங்களை நீங்கள் ஒவ்வொன்றையும் 10 முறை ஓத வேண்டும். அந்த திருநாமங்கள் என்ன அப்படின்னா, யா கதீமு, யா காயிமு, யா தாயிமு, யா ஹையூ யா கையூம், யா ஃபர்த், யா சமத். இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் 10 முறை ஓதிவிட்டு உங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் அவசர தேவைகளை அனைத்தையுமே அல்லாவிடத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அனைத்தையுமே அல்லாஹ் கபுலாக்கி தந்துடுவான். ஒரே இருப்பில் இது நமக்கு கபுலாகக்கூடிய ஒரு அமல். இது பல ஆலிம்கள் பின்பற்றிய, பல பெரியோர்கள் பின்பற்றிய ஒரு சிறந்த அமல், அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த ஒரு அமலை இன்னைக்கு மக்ரிப்பில் நீங்கள் ஒரு முறை முடிச்சுக்கோங்க. நாளை ஜும்மாவுடைய மக்ரிப்பில் நீங்கள் ஒரு முறை இதை முடிச்சுக்கோங்க. அதாவது இன்றைக்கு ஒரு முறை, நாளைக்கு ஒரு முறை, 2 நாள் நீங்கள் செய்கிறீங்க. உங்களுக்கு ஒரே நாள்லேயே நிச்சயம் பலன் கிடைச்சிடும். ஆனாலும் இந்த 2 நாளுமே நமக்கு மகத்தான நாள் தான், மகத்தான நேரங்களில் தான் நம்ம இதை செய்கிறோம். அதனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நேரத்தில் கிடைக்காவிட்டாலும் கூட அடுத்த நேர தொழுகையில் நமக்கு நிச்சயம் கிடைச்சிரும். அதனால் இந்த 2 நாளையுமே நீங்கள் பயன்படுத்துங்க. அல்லது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடு. வாருங்கள் 2வது அமலை பற்றி பார்ப்போம். இந்த 2வது அமலில் நான் சொல்லக்கூடிய இந்த திக்குரை நீங்கள் 41 முறை ஓத வேண்டும். இந்த திக்கருக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை தன்னோட ஆயுள் இருக்கிற வரைக்கும் ஓதியிருக்காங்க. அப்படிப்பட்ட சிறந்த வார்த்தைகள் தான் அது. அது என்ன? யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆகிரீன், யாதல் குவ்வத்தில் மதீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த ஒரு வார்த்தைகளை யார் ஓதி எதை கேட்டாலும் அந்த ரப்பு நமக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் வழக்கமாக ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது ஓதுறதை வழக்கமாக வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கை மாற்றத்துக்கு இந்த திக்ரு போதும். ஏன்னா இது தேவைகளை நிறைவேற்றக்கூடியது, நமக்கு செல்வத்தை அதிகப்படுத்தக்கூடியது. இன்னும் இதை சொல்லிவிட்டு நம்மோட நாளை நம்ம தொடங்கணும் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நமக்கு நடக்கிறது எல்லாமே வெற்றியாகத்தான் இருக்கும். எனவே உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு திக்கரை நீங்கள் கைவிடாதீங்க. இது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் சொல்லக்கூடிய
2 வாஜிபாக்களுமே ரொம்ப சக்தி மிகுந்தது. அதில் ஒன்று இன்றைக்கு மகரிபுக்கு பிறகு நாளை மகரிபு வரைக்கும் மட்டுமே செஞ்சால் போதும். இந்த 2வது திக்ரு நீங்கள் இன்றைக்கு மகரிபில் தொடங்கி நாளை ஃபஜர், லொஹர், அசர், மகரிப் வரைக்கும் 5 வேளை தொழுகைக்கு பிறகு 41 முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு தொழுகைக்கும் இடையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். உங்களோட வாழ்க்கை மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அந்த அளவு உங்களோட சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுத்தமாக மாற்றிக்கிட்டே வருவான். கண்டிப்பாக இது எல்லோருமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாஜிபா. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த வாஜிபாக்களை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருமே இந்த சிறந்த அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் நெருங்கி அவரிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நியமத்துக்களையும் அருட்கொடைகளையும் பெற்றிட எல்லா வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.